அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு புதன், 2 சூரியன் செவ்வாய் சனி, 3 சுக்கிரன், 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசியில் புதன் 5இல் குரு இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 7.5 சனியில் வாக்குஸ்தான சனி, குடும்ப சனி நடைபெறுகிறது. கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. 2இல் சூரியன் செவ்வாய், 2 அக்னி கிரகங்கள் உள்ளன. பேச்சில் உஷ்ணம் வெளிப்படும். அதிக கோபம் ஆகாது. உஷ்ண வார்த்தைகளை வெளிப்படுத்துதல் கூடாது. நெருங்கியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் கூடாது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். அனைத்தையும் தாங்கள் சமாளிக்க வேண்டும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு கௌரவமான நிலை வரும். தேவையில்லாத தூர பிரயாணங்களை தள்ளி வைக்க வேண்டும். தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருப்பதால் சிலருக்கு உடலில் அறுவை சிகிச்சை நடைபெறும். செவ்வாயும் சனியும் இணைந்திருப்பதால் விபத்து உண்டாகலாம். வாகன விபத்து உண்டாகலாம். வாகனத்தில் செல்லும் போது மிக கவனம் தேவை. ஆக இன்னும் சில காலத்துக்கு தாங்கள் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். நீண்ட தூர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைத்தல் நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் அனைத்தும் வரும் நாட்களில் குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் தேவை. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். 3 இருக்கும் சுக்கிரன் தங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உண்டாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு செல்லலாம். ஆலய தரிசனம் தங்களுக்கு நன்றாக கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் செய்த ஏற்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கரு தரிக்க இது நல்ல ஒரு உகந்த நேரம். வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்து இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக ஜாக்கிரதையாக பிறருக்கு வாக்கு தாருங்கள். உங்கள் வாக்கை நீங்களே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உண்டாகும். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். விநாயகரை வணங்குங்கள். ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.